ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கரண்ட்டு கம்பம் பார்த்துருக்குறோம்ல, இபி கரண்ட்டு கம்பம், ஒரு எலும்பு கூடு போட்டு 2 எலும்பு வச்சு அது எலும்பு கூடு போட்டு அபாயம்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஏன் அப்படி போட்டிருக்காங்க? நிறைய வால்ஸ் அது கிட்ட போய் நம்ம தொட்டோம்னா ஷாக் அடித்து இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு ஒரு வார்னிங்காக அந்த படத்தை போட்டு வச்சுருப்பாங்க. உயரமான கம்பம், பல லட்சக்கணக்கான வால்ஸ், கரண்ட் அதில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கம்பியை தொடுறதுக்கு 10 அடிக்கு முன்னாடியே மனுஷன் சுருண்டு கீழே விழுந்து மரக்கட்டை ஆகிடுவான். அவ்வளோ பவர் கரண்ட் அதில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. யாருமே கிட்ட போக முடியாது. அதில் பழுது ஏற்பட்டால் எல்லா கரண்ட்டையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதற்கென நியமிக்கப்பட்டவர்கள் தான் போய் அதை பழுது பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கம்பம், புத்தி சுயாதீனம் இல்லாத ஒரு பைத்தியம் பிடித்த மனுஷன் வேகமாக அதில் ஏறுகிறான். எல்லாம் பார்க்குறாங்க, டேய் டேய் டேய்னு கத்துறாங்க. எல்லாரும் கத்தின உடனே பயந்து இன்னும் வேகமாக ஏறுறான். என்ன பண்ணுறது? இன்னும் 4 அடி கிட்ட போனான்னா சுருண்டு அவன் விழுந்துருவான். என்ன செய்யறது? எல்லாரும் பயத்தில் கத்துறாங்க, ஓலமிடுறாங்க. இந்த சத்தத்துக்கு வேக வேகமாக ஏறிக்கொண்டே இருக்கிறான். ஒரு ஞானமுள்ள முதியவர் வந்தார். எல்லாரும் அமைதியா இருங்க. அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலண்ட். எல்லாரும் கத்துனதில் பயந்தவன் என்னமோ சத்தமே இல்லையேன்னு அப்படியே மெதுவாக கீழே பார்க்குறான். ஒரு பாட்டி வடை விற்று கொண்டிருந்தாங்க. ஒரு கூடை நிறைய வடை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தாத்தா போய் அந்த வடையை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டாரு. அந்த பைத்தியக்காரனை பார்த்து அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் உனக்கு தான், இறங்கி வா. எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், எந்த ஆபத்துனே தெரியாமல் ஏறனா ஒரு வடையை பார்த்த உடனே கடகடன்னு இறங்கிட்டான். அவன் பசியாக இருக்கான்ல. இறங்கின உடனே ஒரு 2 வடையை அவன் கையில் கொடுத்துட்டு அதற்கான காசை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அவனை தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டார். அவன் ஜீவனை காப்பாற்றிட்டார். இது ஒரு சாதாரண ஒரு ஞானமுள்ள மனிதன் ஒரு ஜீவனை காப்பாற்றின கதையாக நமக்கு தெரியும். நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அந்த கம்பத்தில் ஏறின மனிதர்களாக நம்ம தான் இருக்கிறோம். எதை நோக்கி நம்ம ஓடுறோம்னு நமக்கு தெரியலை. எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணம் பணம் பணம்னு ஒரு கூட்டம், அறிவை தேடி ஒரு கூட்டம், அநேக பெண்மணிகள் வீட்டில். இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, கொஞ்சம் தான் தகப்பன்மார் சகோதரன்மார் இருக்கிறீங்க. எனக்கு பெண்களுக்கு பேச ரொம்ப பிடிக்கும். நான் அக்காங்களோட பிறந்தேன், அக்காங்களோட வளர்ந்தேன். எனக்கு பிறந்ததுலாம் 2 பையனாக போச்சு. அதனால் பெண்கள் எனக்கு ரொம்ப, ஆண்களையும் பிடிக்கும், கோச்சிக்காதீங்க. எனக்கு அப்பா இருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர், எல்லா ஆண்களோடையும் இருக்கிறேன். பட் எனக்கு நிறைய நான் பெண்களோட பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள்லாம் சிரிப்பீங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு காசு கேட்பாங்க. அதனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்போ பெண்களுக்காக நான் பேசுகிறேன். சில பேர் ஏதோ ஒன்று நோக்கி அப்படி பைத்தியம் மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்கிறாங்க. சிலது விளையாட்டாக இருக்கும், அதனுடைய விபரீதங்கள் சில நேரம் நமக்கு தெரிவதில்லை. சீரியல் பைத்தியம், சீரியல் பைத்தியம். சீரியல் பார்க்குறது ஒரு தப்பா? தேட்டருக்கு போய் படம் பார்க்குறேன், வீட்டில் நடக்கிறது தானே அங்கே போடுறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, சீக்கிரம் பிபி சுகர் எல்லாம் வந்துடும். உண்மை, டாக்டர்ஸே சொல்கிறாங்க, சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க சீரியல் பார்க்காதீங்க. அவங்க அப்படி த்ரில்லாக அதை முடிப்பாங்கல்ல, அப்போ தானே நாளைக்கு என்னாகும் என்னாகும் என்னாகும்னு பயந்து பயந்து பிபி வந்துடலாம். கண்டிப்பாக. அப்போது அது ஏதோ ஒரு புடவை பைத்தியம், நகை பைத்தியம், பணம் பைத்தியம், ஏதோ ஒரு பைத்தியம். சந்தோஷம்னு நினச்சி ஏதோ ஒன்றை நினச்சி தாய்மார்கள் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஓடுகிறதுனுடைய அபாயம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தப்பா? ஸோ வாட்? அப்படி ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கும். இது ஒரு தப்பா? இதெல்லாம் போய் தப்பா? பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசினா ஒரு தப்பா? நீ கிழவிகள் பேச்சுக்கு நீ விலகியிரு, வீண் பேச்சுக்கு நீ விலகியிரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எல்லாரும் வாழுற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவங்க நீங்களும் நானும் இல்லை. என் வழி வேற. எங்கே போனாலும் ஒரு கதை சொல்லுவேன். உங்களுக்கு அந்த கதை சொல்லட்டுமா? ஒரு ஜூ இருந்துச்சான். ஜூ தெரியும்ல, மிருக காட்சி சாலையில். ஒரு யானை இருந்துச்சான், குண்டு யானை, பொம்பளை யானை. டாக்டர்ஸ் எல்லாம் அதை செக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். யானை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஓ அப்படியா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? யானைக்கு ஒன்றும் தெரில. அங்கே ஒரு நாய் வந்துச்சான்.
நாய் சொல்லிச்சா, ஹே யூ நோ ஐ எம் ப்ரெக்னென்ட். யானை சொல்லிச்சா, எஸ் ஐ எம் ஆல்சோ ப்ரெக்னென்ட். அப்படியா, அதுதான் டாக்டர்ஸ்லாம் வந்து உன்னை செக் பண்ணிட்டு போனாங்களான்னா, ஆமாம் ஐ எம் ப்ரெக்னென்ட். உங்களுக்கு தெரியும், நாய்க்குட்டி 3 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும். எத்தனை குட்டி போடும்? 4 8 கூட போடும், கணக்கு வழக்கெல்லாம் போடும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போட்டுருவார் அவர் ரொப்பிடுவார் வீட்டையே. யானை வந்து 18 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ட்வின்ஸுவே ரொம்ப ரேர், ஒரு குட்டி தான் போடும். ரெட்டை குட்டி போடுறதே உலக அதிசயம். அப்போது மாதங்கள் கடந்து கொண்டே இருக்குது. 10 மாதத்துக்குள்ளே நாய்க்குட்டி 3 தடவை குட்டி போட்டுருச்சு. ஜூ ஃபுல்லாக இந்த அம்மா குட்டி தான். ஹே யூ செட், நான் வந்து லாங் பேக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ சொன்ன யூ ஆர் ஆல்சோ ப்ரெக்னென்ட்னு. எஸ் ஐ எம் ப்ரெக்னென்ட். என்ன வயிறையும் காணோம், எல்லாம் ஒரே சைஸாக இருக்குது. நான் அதுக்குள்ளே எத்தனை குட்டி போட்டேன் தெரியுமா? ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ, இந்த நாய் என்ன இப்படி சொல்லுதே. யானைக்கு மனசு கஷ்டமாக போச்சு. அங்கே பாரு, அது என் குட்டி, அது என் குட்டி, அது என் குட்டி, எல்லாம் என் குட்டி. அட கடவுளே, அது பார்த்தியா, அது பேரப்பிள்ளையே எடுத்துருச்சு, நீயும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியே. யானைக்கு ரொம்ப கவலை. அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி போட்டு இவங்களுக்கு வேலையே இல்லை, போட்டு ரொப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா தனியாக நிற்கிது. அந்த 18 மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் நடுராத்திரி திடீர்னு யானை ஏதோ சவுண்டு விட்டுச்சு, கொயனு. அவ்வளோதான். ஒரு டாக்டர் இல்லை, 4 டாக்டர், 4 லேடி டாக்டர், 4 ஜென் டாக்டர், அப்புறம் 4 நர்ஸு எல்லாம் வராங்க. கேமரா வருது, மீடியா வருது, நியூஸ் பேப்பர் வருது. அப்பாடா, போட்டுச்சு ஒரு குட்டி, நல்லா பல்கா போட்டாலும் போட்டுச்சு பாரு ஒரு குட்டி, டொமுக்குன்னு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜூவே களை கட்டிருச்சு. எல்லா மீடியாலையும் யானை குட்டி போட்டது தான். லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போட்டுச்சு. ஆமாவா? ஸோ இந்த யானை அந்த நாய்க்குட்டி பார்வைக்கு அற்பமாய் தெரிகிறது நிச்சயம். ஏன் தெரியுமா? அது நிமிஷத்துக்கு போடுது. அந்த நாய்க்குட்டியை யாராவது மதிப்பாங்களா? நம்மளும் கூட அல்சீஷியன் பொமரேனியன்னு ரகம் பார்த்து தான் வீட்டில் வளர்ப்போம், தெருநாயை வீட்டில் சேர்க்க மாட்டோம். ஆமாவா? யாருமே மதிக்கல, அதை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மிச்சம் மீதியை சாப்பிட்டு வளருது. ஆனால் இந்த யானை குட்டி போட்டால் அந்த மாதிரி கிடையாது, இது ராஜா வீட்டு குட்டி. உங்களுக்கு எனக்கு நான் சொல்கிறேன், உலக மனிதர்களோட ஒப்பிட்டு நம்மளை தரக்குறைவாக தயவு செய்து நினைக்காதீங்க. அவர்களோட நான் என்னை கம்பேர் பண்ணவே முடியாது. ஆண்டவர் எனக்குன்னு நியமித்திருக்கிற பாதையே வேற, ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற வாழ்க்கையே வேற. நான் பிறந்ததுக்கு நோக்கம் இருக்கு, நான் வாழறதுக்கு நோக்கம் இருக்கு, என்னோட அழைப்பு வேற, எல்லாமே வித்தியாசம். என் நோக்கம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி. திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. என் திசை ஆண்டவர், அவரை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாமா? முதல் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது எனக்காக வாசிக்கிறீங்களா? மறுபடியும் படிக்கலாமா? அப்பா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை பின்பற்றி வந்தா என்ன கிடைக்கும், என்ன தருவாராம்? தெளிவா இந்த சீஷனாக்குன்ற வார்த்தையினுடைய முழு சாராம்சத்தை அந்த வார்த்தைகளில் நான் பார்க்கிறேன். ஆண்டவரை பின்பற்றி நான் வர நினைச்சேன்னா சொத்து மேலேயோ உலகத்தில் எது மேலேயோ என் கண்ணு போகக்கூடாது. ஒரே நோக்கம், மனுஷரை பிடிக்கிறவரை என்னை வைப்பார் ஆண்டவர். இப்போது நிறைய பெண்கள் இருக்கிறவங்க, நீங்கள் நான் பெண்களுக்கெல்லாம் ஊழியம் செய்யும் போது நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? உங்களுடைய முதல் ஊழியம் உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு சொல்கிறேன். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், பெண்ணினுடைய ரோல் தான் ஒரு ஃபேமிலியில் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறேன். இங்கேயும் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, எனக்கு அதுதான் சொல்லலான்னு என் மனசில் ஏவி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் நோக்கம் என்ன? அவங்கள நீங்கள் டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, என்ன வேணால் ஆக்குங்க. ஆனால் கூடவே ஒரு ஊட்டச்சத்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ என்ன பண்ணாலும் ஒரு பக்கம் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாவா? நிறைய படின்னு பிள்ளைய சொல்கிற அம்மாவை பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஆண்டவர் வார்த்தையை நீங்கள் அவங்களுக்குள்ளே கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஜெபிக்கிற தாய் தான் தரமான பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்.
ஒரு அம்மா இந்த யானை குட்டி கதக்க மாதிரியே ஒரு கணவனுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. பசில். ஒரு அம்மா பிள்ளையா பெற்று போட்டுட்டா. இருங்க அவசரப்படாதீங்க. ஒரு அம்மாவுக்கு பிள்ளையே பிறக்கலை. இல்லை, பொறுத்து அவசரப்பட்டீங்க, கரெக்டாக சொல்ல மாட்டீங்க. பொறுத்து பாருங்கள். அவங்க பண்டிகை கொண்டாட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு தான் அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். அப்போது இத்தனை பிள்ளைகளை வந்து எல்கானா சொல்கிறாரு, 10 குமாரரை பார்க்கணும் நான் உனக்கு விசேஷம் இல்லையா? அப்போது அந்த பெனினா எத்தனை பிள்ளை பெற்றிருக்காங்க? குமாரர்னா யூதர்கள் 30 வயசானாதான் புருஷனா ஹஸ்பண்ட் இல்லை, உன் சொந்த புருஷன்னா தான் ஹஸ்பண்ட். புருஷன்னா நல்லா வளர்ந்த சுயமாக சம்பாரித்து சுய காலில் நிற்கிற ஒரு ஆண் மகன் அர்த்தம். 30 வயசானாதான் ஆணுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண் மகன் ஆம்பளை சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புருஷன்ன்ற வார்த்தை வேதத்தில் அதுக்கு தான் பயன்படுத்தப்படும். குமாரர்னாலே அவங்க வந்து உன் குமாரர் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகள் அப்படி இருக்குது. அப்போது நல்லா வளர்ந்த வாலிப பசங்களை அந்த வார்த்தை குறிக்குது. 10 பேரும் குமாரர்னா இந்த அம்மா எவ்வளோ காலம் பிள்ளை இல்லாமல் இருந்திருப்பாங்க? அவ்வளோ காலம் ஜெபிக்காமல் இருந்திருப்பாங்களா? அந்த அம்மா பக்தி உள்ள அம்மா தானே, ஜெபிச்சு தானே இருப்பாங்க. அத்தனை நாள் கேட்காத ஜபத்தை ஒரே ஒரு நாள் ஆண்டவர் ஏன் கேட்டாரு? அத்தனை நாள் ஆலயத்துக்கு போய் ஊற்றுனாங்க. சரி அப்புறம் தியாகமான பொருத்தனை, இப்படி நிறைய காரியங்கள் உங்களுக்கே தெரிகிறது. எல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அண்ணாள் இவ்வளோ ஜெபிச்சதுனால ஒரு பிள்ளைய பெற்றாங்க பாருங்க. இந்த 10 குமாரர் பேர் நமக்கு தெரியலை, அந்த ஒரு பிள்ளை பேர் தெரியுது. இந்த தியாகம் எல்லாத்த விட அவங்க மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவு சாஃப்ட். அந்த அம்மா மனசு ஒடைஞ்சு போய் சர்ச்சில் ஜெபம் பண்ண உட்கார்றாங்க. பாஸ்டர் வந்து என்ன கேட்குறாரு? நீங்கள் அழுது ஜெபம் பண்ணும்போது நான் வந்து சிஸ்டர் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? போமா வாயை மூடிட்டு. நானாக இருந்தால் நீங்கள் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லியிருப்பேன். கூப்பிடுங்க ப்ரெஸ் மீட்டை, இவங்க என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த காலத்தில் யூத பெண்மணிகள் பணக்கார ஸ்திரீகள் எல்லாருமே குடிப்பாங்க. இன்றைக்கி நமக்கு தெரியாது. இன்றைக்கும் ஒரு சில குடும்பங்களில் பெண்மணிகள் குடிக்க தான் செய்கிறாங்க. அவர் கேட்டது வந்து அது பண்டிகை கொண்டாடுற இடம். அங்கே எல்லாருமே ஜாலியாக இருக்கவும் சாப்பிடவும் குடிக்கிறது அவங்களுக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அவர் கேட்டதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஜெபிக்கிற அம்மாவை பார்த்து கேட்டது தான் வேதனை. அப்படி கேட்டால் நம்மெல்லாம் ஒரு வார்த்தையாவது திட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். அங்கே அமைதியாக வந்திருந்த அதாவது ஊழியக்காரர் அவர் கள்ள தீர்க்கதரிசி என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? பகுத்தறிகிற ஞானம் இருக்காயா உமக்கு அப்படின்னு கூட. அவங்களுடைய ரிப்ளை நீங்கள் வீட்டில் போய் பாசிங்க. அப்படி அல்ல என் ஆண்டவனே, உமது அடியாளாகிய நான் மதுவாகிலும் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை, என்னை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். அப்போ எவ்வளோ அந்த இருதயம் பக்குவப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் 9 வார்த்தை சொல்லாமல் வரமாட்டோம். வாயாடி, எந்த ஆணுக்காவது வாயாடின்னு பேர் இருந்திருக்கா? பெண்ணுக்கு தான் வாயாடின்னு பேர் இருக்கும். அதுக்கு நானெல்லாம் சந்தோஷப்பட முடியாது. பைபிள் வாய்ச்சாலகன்னு சொல்லுது. சொல்லுதா? ஆமாம். ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு நாளில் 4000 வார்த்தை பேசுவாளாம். ஒரு ஆண் வந்து 400 வார்த்தை தான் பேசுவாராம். கடவுளே அப்படி மூளையை படைச்சிருக்கிறாரு. ஏன்? தாய்மொழி சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ இங்கே மொழி வளம் இருந்தாலும் பிள்ளைக்கு வரும். அதனால் உங்களை யாராவது வாயாடின்னு சொன்னால் இது ஆண்டவரோட படைப்புன்னு சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய பலன். பொம்பளை பிள்ளை, நீங்கள் குழந்தைங்க பாருங்கள், பையன் குழந்தை மெதுவாக பேசும், பொம்பளை பிள்ளை நீளமாக பேசும் வாயாடி. ஆமாவா? எனக்கு 2 பையன். அக்கா குழந்தைய பார்த்துருக்குறேன். அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த 2 குழந்தையும் பேசவே இல்லை. விஷயம் அது இல்லை, ஜெண்டர் தான் வித்தியாசம். இது பையன், அது பேசாது. பாஸ்டர் எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, அவர் அங்கே இருக்கிறாரு, சொல்லிடாதீங்க. எனக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் கிளம்புனதுலேருந்து இறங்குன வரைக்கும் மூச்சு விட்டதுலேருந்து டீ குடித்ததுலேருந்து சொல்லணும் எனக்கு. அவருக்கு கேட்குறதுக்கே நோகும், இவ எப்படா முடிப்பா. இதுதான் ஆண்டவருடைய படைப்பு. இதனுடைய ப்ளஸ் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவு சொல்லி கொடுத்துரும். ஒரு யூத பெண்
5 வருஷம் தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. தோரா அப்படின்னா ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகத்தை மனப்பாடமாக பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பானாம். இதனால் யூதர்கள் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தாங்க. பவுல் ஒரு யூதன். நான் முந்தானேத்து பேசும்போது சொன்னேன், பழைய ஏற்பாட்டு ஹீரோ இயேசு கிறிஸ்துன்னா புதிய ஏற்பாட்டு ஹீரோ பவுல்னு சொன்னேன். அந்த அளவு வைராக்கியம். ஏன் தெரியுமா? வசனத்தை அவ்வளோ உள்ள விதைக்கணும். உங்கள் ஊழியம், இந்த பிள்ளைங்களை கொண்டு போயிட்டாலே என் ஊழியத்தில் ஒரு பகுதியை நான் நிறைவேற்றிட்டேன்னு அர்த்தம். ஏன் இதனுடைய வேதனையை ஒவ்வொரு தாய்மார்களும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எதிர்காலமே இல்லை தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? வெளிநாட்டில் என்ன வருதோ அதுதான் இங்கே வரும். முதல்ல வெளிநாட்டுக்கு வரோம், அடுத்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வரத்தான் செய்யும். சிலதை ஏற்றுக்கலாம், சிலதை ஏற்றுக்க முடியாது. படிப்பு, இந்த மாதிரி கரண்ட்டு, அப்புறம் மாடர்னான கேட்ஜெட்ஸ், இதெல்லாம் சந்தோஷமாக இருக்க ஏற்றுக்கலாம். சிலதை ஏற்றுக்கவே முடியாது நம்மளால். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநங்கைகள், திருநம்பிகள்னு நம்ம சில பேரை பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அவர்கள் பிறப்பால் அவங்களுக்கு சரீரத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி அவர்கள் மாறிக்கொள்ளுகிறார்கள். இது பிறப்பில் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் ஒரு பிள்ளை பிறந்தா, நம்ம குழந்தை பிறந்தா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆண் பெண்ணுன்னு குறிப்பிடுறோமா? பிறவியில் அவங்களுடைய ஃபிசிக்கை வச்சு நம்ம குறிப்பிடுறோம். வெளிநாட்டில் அதெல்லாம் குறிப்பிடக்கூடாது. 18 வயசான பிறகு அவங்க எப்படி இருக்கணும், அவங்க ஜெண்டர் என்னான்னு அவங்களே செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெண்ணாக பிறந்த ஒரு குழந்தை வளரும்பொழுது எனக்கு பொம்பளையாக இருக்க பிடிக்கலை, நான் ஆம்பளை ஆகணும் அப்படின்னா அந்த டெஸ்டோஸ்டிரான் ஆணுக்கான ஹார்மோனை உடம்புல ஏற்றி ஏற்றி என்ன வேணுமோ ஆப்ரேஷன் பண்ணி ஆணாக மாறிக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெண் பிள்ளையாக மாறிக்கொள்ளலாம். பிறப்பால் ஒரு மிஸ்டேக் ஆகி அப்படி பிறக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் படைப்புக்கு மீறி நானா அப்படி மாறிக்கொள்ளுவேன்ன்றது அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம்னு உங்களுக்கு தோணலை? பெண் இனத்தை ஆண்டவர் ரொம்ப ப்ரெஷியஸாக படைச்சிருக்கிறார். எங்கள் சர்ச்சில் ஒரு பெண் பிள்ளைங்க கூட்டம் நடந்துச்சு. ஒரு 300 பொம்பளை பிள்ளைங்க. நான் பெண்ணாக பிறந்தேன்னு சந்தோஷப்படுறவங்க கை தூக்குங்கன்னா 3 பிள்ளைங்க கை தூக்குனாங்க. மற்ற பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு பொண்ணாக பிறந்த சந்தோஷமா? ஆமாம், எங்கள் அப்பா வீட்டில் எல்லாம் பையன், எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் பையன், 5 பையன், நான் கடைசியாக பொண்ணாக பிறந்தனால என்னை போற்றி வளர்க்குறாங்க, எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி 2 பிள்ளைங்க காரணம் சொல்கிறாங்க. மற்ற பிள்ளைங்க எல்லாருக்கும் அவங்க ஜெண்டர் மேலே வெறுப்பு. ஏன்? நான் ஏன் பொண்ணாக பிறந்தேன்? பொண்ணாக பிறந்ததுக்கு மண்ணாக பிறந்திருக்கலாம். ஏன் தெரியுமா? பொண்ணு இருந்தால் நிறைய ஊழியம் செஞ்சிருவான்னு பிசாசு அப்போவே அந்த ஜெண்டர் மேலே வெறுப்பு உண்டாக்குறான். வயிற்றில் இருக்கும் போதே அம்மாவுக்கு வெறுப்பு, எனக்கு பையன்தான் வேணும். பையன் பொண்ணு எல்லாம் குழந்தை தான், பையனுக்கு மட்டும் 2 கொம்பாக இருக்குது, எல்லாம் நம்ம குழந்தை தான். அதுக்குன்னு பொண்ணு பிறந்த பிறகு வேணான்னு தூக்கி போட்டுட்டோம். அதை விட இன்னும் செல்லமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் அந்த ஜெண்டர் பாகுபாடு? வயிற்றுக்குள்ளேயே அம்மா எனக்கு பையன் வேணும், பையன் வேணும், பொண்ணு வேணாம். இதில் ஒரு லாஜிக் வேற சொல்லிக்குவோம், நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. யாராக இருந்தாலும் கஷ்டம்தான், ஆணுக்கும் கஷ்டம்தான், பெண்ணுக்கும் கஷ்டம்தான். அது வேற மாதிரி கஷ்டம், இது வேற மாதிரி கஷ்டம். அப்படி சொல்லி சொல்லி வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு எங்கள் அம்மாவுக்கு என்னோட ஜெண்டர் பிடிக்கலன்னு ரெக்கார்ட் ஆகிடும். எங்கேருந்து சாத்தான் கீ நகர்த்துறான் பார்த்தீங்களா? பயங்கர பிரச்சனை. சாத்தானின் முதல் எதிரி பெண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் யூடியூப்பில் வேணால் டைம் இருக்கும்போது போய் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு சமயம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பெண்கள் ரொம்ப உயர்ந்தவங்க ஆண்டவர் பார்வையில். ஆண்டவர் யுத்தத்துக்கு அனுப்பும்போது 30 வயது முதல் 40 வயது வரை ஆண் மக்களை எண்ணி எண்ணி தொகையேற்று நீ அனுப்புன்னு சொல்கிறார். ஏன் பெண்களை யுத்தத்துக்கு அனுப்பலை? உங்களுக்கெல்லாம் வேட்டையாட தெரியாதா? துப்பாக்கி யார் சுட்டாலும் சுடும். துப்பாக்கி தூக்குறவன் ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஒரு அருவா எடுத்து வெட்டினீங்கன்னா யார் வெட்டினாலும் வெட்டும். அருவாக்கு தெரியாது எடுக்கிற கையா ஆண் கையா பெண் கையான்னு. அப்போ ஏன் ஆண்டவர் ஆணை மட்டும் அனுப்புறார்? ஆணை மட்டும் அனுப்புறார். இறக்க சுபாவம் அதெல்லாம் தெய்வீக சுபாவம். யுத்தத்துக்கு மட்டும் வருவோம். ஒரு பட்டயத்தை எடுத்து வெட்டுறதுக்கு ஏன் பெண்ணை அனுமதிக்கல? பெண் வீரர்கள் இல்லையா? வீரமங்கை வேலுநாச்சியார் இல்லையா? இன்னொரு ஜான்சி ராணி லட்சுமிபாய் இல்லையா? குழந்தைய கட்டி யுத்தத்துக்கு போனவங்க இல்லையா?
மிருகத்தில் கூட பெண் மிருகம் தான் பயங்கரமாக வேட்டையாடும், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஏன் ஆண்டவர் வச்சிட்டார்? பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். பெண்ணு யுத்தத்துக்கு போய் செத்துட்டா அந்த குடும்பத்தை யார் பாப்பா? அதுக்காகத்தான் ஆண்டவர் பெண்ணை யுத்தத்துக்கு அனுப்பலை. பத்திரமாவே காஸ்ட்லி. செருப்பை வெளியே கழட்டுறோமே, காதில் போடுற தங்க கமலை என்னைக்காச்சும் குளிக்க போகிறேன்னு வெளியே வைப்போமா? ஒய்? இட் இஸ் காஸ்ட்லி. யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் பார்வையில் பெண்கள் ரொம்ப விசேஷம். ஏன் தெரியுமா? குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்துகிற பொறுப்பை ஆண்டவர் பெண் கையில் கொடுத்துருக்கிறார். இதை பார்த்து காப்பி அடித்து தான் நீங்கள் கப்பலில் பெரிய பெரிய ஷிப்லலாம் போனீங்கன்னா அந்த லைஃப் போட்டில் முதல்ல லேடிஸை தான் ஏற்றுவாங்க. இதெல்லாம் பைபிளை பார்த்து தான் காப்பி. பாதுகாக்கப்பட வேண்டிய இனம் பெண்ணினம். ஏன் தெரியுமா? அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்புகிறேன். ஒரு பொம்பளை, ஒரு பெண் தான் பிள்ளைய மட்டும் பார்க்க மாட்டா, அடுத்த ஜெனரேஷனையும் பார்ப்பான். இந்த பாட்டிங்கெல்லாம் பாருங்கள், இடுப்பில் ஒரு வாண்டு இருக்கும். யார்? பேரன் பேத்தி. நீங்கள் உங்கள் பிள்ளைய வளர்த்துட்டீங்களா, விட வேண்டியது தானே? விட மாட்டாங்க. 2 ஜெனரேஷனை பார்ப்பா ஒரு பெண்ணு, தெரியுமா? பயங்கர சாமர்த்தியம். வயசாயிருச்சுல, உட்காரலாம்ல. உங்கள் பிள்ளையெல்லாம் பெற்று வளர்த்துட்டீங்களோ, ஓய்யோ மகம் புள்ள இன்னும் ஊட்டிக்கிட்டு ஆயா வேலை பார்த்துட்டு. நான் அதை ரசிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த சுவாபம் அது. அப்போது ஒரு பெண் ஒரு ஜெனரேஷன் அல்ல, 2 ஜெனரேஷனை பார்க்குறோம். ஜெபிக்கிற தாய் அன்னாள் பெத்த பிள்ளை எப்படி தெரியுமா இருந்துச்சு? தான் முதல் பெயர் சபா மட்டும் அவன் பெயர் விளங்கியது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பெயர் விளங்குச்சு. சாமுவேலை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் பிரியமுள்ளவனாக இருந்தான். இது யாரை பிரதிபலிக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி வசனம் சொல்லுது, அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போது சாமுவேல் ஒரு குட்டி ஜீசஸ். அன்னாள் மாதிரி நான் ஜெபிக்கிற தாயாக இருந்தால் என் வயிற்றில் பிறக்கிறது பேர் சாமுவேலு, ஆனால் அது ஒரு குட்டி இயேசு கிறிஸ்துவாக இருக்கும். அதுதான் முழங்காலம் முடக்குங்க, கண்ணீரை வடிங்க. நினச்சி பாருங்க, ஆம்பளை புள்ளன்னு பெற்று எடுத்து திடீர்னு அது நான் பொம்பளையாத்தான் மாறுவேன் ஊசி போட்டுக்குச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? பொம்பளை புள்ளன்னு பெற்று எடுத்து ஜெண்டர் மாறுச்சுன்னா, இப்படி ஜெண்டர் இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டாங்கன்னா எப்படி எதிர்காலம் பிள்ளைங்க எப்படி பிறப்பாங்க? டிரான்ஸ்ஜெண்டராவது ஒத்துக்கலாம். இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, டிரான்ஸ் ஸ்பீஷியஸ். அது என்ன தெரியுமா? நீ பூனையாக மாறணும்னா பூனையாக மாறிக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணி உன் மூஞ்சியை பூனை மாதிரி வச்சுக்கலாம், புலி மாதிரி வச்சுக்கலாம், வினோதமான சத்தங்களை எழுப்பலாம். இப்படி ஒரு ரேலியே போயிருக்கிறாங்க. நினச்சி பாருங்க, மிருகத்தின் ஆட்சி இங்கே வருதா இல்லையா? மிருகத்துக்கும் ஆண்டவர் எதுக்கு பார்த்து பார்த்து படைச்சு மனுஷனை மட்டும் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி எதுக்கு மனுஷனை படைச்சாரு? இப்படி ஊசியை போட்டு ஆப்ரேஷனை பண்ணி மூஞ்சியும் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு பயமா இல்லை? இது கேட்டால் ஃபேஷன். அடுத்த தேசத்தில் வந்துருச்சு, இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? என் பிள்ளைகளை எந்த அளவு நான் ஜெபிச்சு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த அளவு நான் ஆண்டவரை காட்ட போகிறேன், இதுதான் ஒவ்வொரு தாய்மார்களையும் காலை பிடிச்சி கேட்கலான்ற அளவுக்கு ஒரு ஆபத்தான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன வீட்டு ஓரத்தில் கரப்பாம்பூச்சி மாதிரி ஓடுவாங்களா? வாட் டஸ் இட் மீன்? வேலி, காம்பவுண்டு, இதுதான் எங்கே இருக்கும்? அப்போ அது எதை குறிக்குது? பாதுகாப்பை குறிக்குது. உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பமே நாசமாகிடும். தயவு செய்து புரிந்துக்கோங்க. நான் இருந்த எண்ணத்துக்கு சில அம்மாங்கெல்லாம் உடம்பை பார்க்குறதே இல்லை. தோணி நான் சாப்பிட்றது இல்லை, நான் பட்டினி காயறது, தோன்ற ட்ரெஸ்ஸை ஆயா மாதிரி போட்டுட்டு போகிறது, நல்லா உடம்பை பார்க்கணும், ஹெல்த்தை பார்க்கணும், மனசை பார்க்கணும், எந்த கவலையும் இல்லை. என்ன எல்லாம் முடிச்சு போச்சு இல்லை? நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பமே நாசம் ஆகிடும். இதுக்கு யார் தெரியுமா உதாரணம்? லோத்து. அவர் எந்த அளவு கடவுளோடு நடந்திருந்தா ஒரு பட்டணத்தை அழிக்கும் போது கடவுள் அவரை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து வெளியே விட்டுருப்பார். தேவ மனுஷன் அவர். அவர் மனைவி கொஞ்சம் திரும்பி பார்த்து உப்பு துணாய் செத்து போயிட்டாங்க.
அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு சந்ததி தேசத்தில் உருவாச்சு. உங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும், அதனால் நான் ரொம்ப விளக்கமாக நான் சொல்லலை. ஆமாவா? ஒரு தாய் இல்லைன்னா பிள்ளைங்க நிலைமை ரொம்ப மோசம். தாய் செத்தா தகப்பன் சித்தப்பன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அர்த்தம் புரிகிறதா? ஆனால் அப்பா இல்லைன்னா ஒரு அம்மா அப்பா ரோலையும் சேர்த்து ப்ளே பண்ணி வளர்த்துருவா. ஆனால் ஒரு ஆணால் அதை முடியாது. இதை எத்தனை பேர் முன்னாடியே நான் சொல்லுவேன். கட்டாயமாக ஒரு ஆணால் அதை செய்ய முடியாது. ஏதோ 100ல் 1000ல் ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. ஆனால் பெண் அப்படி செய்வா. உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, மனசை நல்லா பார்த்துக்கோங்க. முழங்கால பிள்ளைகளுக்காக முடக்குங்கள். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகளை பற்றி வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். எத்தனையோ மரம் இருக்கு, தேவதாரு விருட்சம் இருக்கு, திராட்சை செடி, என்னென்னமோ இருக்கு பைபிள்ல. ஏன் குறிப்பிட்டு இந்த ஒலிவ மரத்துக்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஒப்பிடுகிறார்? நோவா காலத்துக்கு போகலாமா? நோவா காலத்துக்கு போயிட்டோம். தண்ணி ஜலப்பிரளயம் வந்துருச்சு. உயரமான மலைகளுக்கு மேலே தண்ணி நிற்குது. தண்ணி வடியுது வடியுது, வடியுதா இல்லையா ஒன்றும் தெரில. மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா தண்ணி. அப்படிதான் நம்ம வாழ்க்கை சில நேரம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர், சர்ச்சு, வீடு. நானும் ஆண்டவரை 4 கிழமையும் தேடிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பதிலையும் காணோம். அப்படி இருக்கா உங்கள் லைஃபு? தண்ணி ஆனால் இறங்குது, உங்களுக்கு தெரியுமா? தெரியவே இல்லை. இதுதான் முகடுன்னு வைங்களேன், மலை முகடு. இதுதான் மலை முகடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் பேழை இறங்கிட்டே இருக்குது. இறங்குது இறங்குது இறங்குது. ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. வானம் தண்ணி இங்கே வந்து இப்படி முட்டுது பாருங்க. முட்டினோடனே ஒரு ஜர்க். ஏய், முட்டிட்டோம். முட்டுற வரைக்கும் தெரியாது தண்ணி இறங்குதுன்னு. உங்கள் ஜெபம்லாம் போய்கிட்டே இருக்கு, ஆண்டவர் சமூகத்தை எட்டிக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் கண்கள் திறக்கப்படும். அன்னைக்கு தெரியும், என் முழங்கால் தரையில் போல, என் கண்ணீர் வீணாகலன்னு. தெரியறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை புரிகிறது என்று நான் நம்புகிறேன். கரங்களை தட்டலாம், தோணும் பொழுது கரங்களை தட்டுங்க. அப்போ மலையில வந்து முகடுல அந்த பேழை தங்கிருச்சு. தண்ணி வடியுது வடியுது வடியுது. இவங்களுக்கு எந்த அளவு வடிஞ்சிச்சு ஒன்றும் தெரில. ஒரு பறவையை அனுப்புகிறாங்க. போதா, போயிட்டு ஃபஸ்ட்டு இல்லைன்னு வந்துடுது. அடுத்து போய் என்ன பண்ணுச்சு? ஒலிவ இலையை கொண்டு வந்துச்சு. இங்கே வருஷ கணக்காக தண்ணி பூமி மேலே 300 நாட்களுக்கு மேலே இல்லையா? 350 150 நாள் மாத கணக்கில் இல்லை. அது சரியான கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கும் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான் சொல்கிறேன் 300 நாட்களுக்கு மேலேன்னு. ஆமாம், அது தொடங்கின நாள்லேருந்து வற்றின நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூமி மேலே தண்ணி நின்ன நாள் கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட வருது இல்லையா? 365 நாள் 1 வருஷம். ஆமாம், கிட்டத்தட்ட மாத கணக்கில் தண்ணி ஊறி 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 எல்லா பயிரும் செத்து போச்சு, எல்லா ஜீவராசியும் செத்து போச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள். சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சுல்ல, உங்களுக்கெல்லாம் ஃப்ளட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஏரியாவில் சென்னையில் ஃப்ளட்டு வந்தவங்கள்ட்ட நான் கேட்டேன், எப்படி இருக்குன்னா, பொந்துக்குள்ளே இருந்த எலியெல்லாம் செத்து மிதக்குதுன்னாங்க. அது எங்கே போவோம்? நீங்கள் நினச்சி பாருங்கள். முட்டி வரைக்கும் வந்த தண்ணிக்கே எலி செத்து மிதக்க அவ்வளோ நாத்தம், அவ்வளோ இன்ஃபெக்ஷன். தண்ணி வடிஞ்ச பிறகு வீட்டில் இவ்வளோ சேர் இப்படி வலிச்சு வலிச்சு எடுக்கணுமாமா. அந்த வீட்டில் திரும்ப எப்படி குடியிருக்கிறதுனே தெரியல, பாவம். அப்போது தலைக்கு மேலே மலைகளுக்கு மேலே தண்ணி நின்று பூமி ஊறி இருந்துச்சுன்னா எத்தனை மிருக ஜீவன், மீன், பறவை, பாம்பு எல்லாம் செத்து நாத்தம் எடுத்துருக்கு. பயங்கர இன்ஃபெக்ஷன். எப்படி இருந்திருக்கும்? எங்கே பார்த்தாலும் நாத்தம். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. எல்லா பயிர் வகைகளும் தண்ணியில் அழுகி போச்சு. இந்த ஒலிவ மரம் மட்டும் எப்படி துளிர்த்தது? அந்த ஒலிவ இலை, ஒலிவ மரத்துக்கு மட்டும் அழியாமை என்கிற ஒரு சுவாபம் இருக்கிறது. மற்ற எல்லா பயிர் வகைகளும் மறுபடியும் முளைக்க முடியல. அது முளைக்கிறதுக்கு நாள் எடுத்துச்சு. ஏன்னா அழுகி போச்சு, வேறு வரைக்கும் அழுகி போச்சு. ஆனால் இந்த ஒலிவ கன்று மட்டும் உடனடியாக துளிர்க்கிற ஒரு சுவாபம், ஒரு அழியாமை அதற்குள்ளே இருக்குது. அதற்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஒப்பிடுறார்.
நீங்களும் நானும் பெற்றெடுத்த புள்ள என்னமோ என்ன மாதிரியே ஒரு சப்பமுக்க வச்சுன்னு பிறந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். அதை குறித்த நோக்கம் வேற. ஆண்டவர் பார்வையில் அது ரொம்ப விசேஷம். குழந்தைங்களை எக்காரணத்தை கொண்டும் என்ன எரும மாடு எல்லாம் வச்சு கூப்பிட்றாதீங்க. அது எரும மாடாக இருந்தால் அப்போ நான் யாரு? அதை கொஞ்சம் நினச்சிக்கணும். அப்படி கோபத்தில் இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க, அப்படி ஒன்றும் சொல்லக்கூடாது குழந்தைங்கள. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அவங்கள கண்டிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அவங்கள நம்ம சபிக்கவோ கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசி அவங்கள நம்ம திட்டவோ கூடாது. பெற்றோருடைய சாபம் கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், பிள்ளைகளை எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவர் பிள்ளைகள் சபிக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் முழங்கால்களினால் அவர்களை நாம் தாங்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணுக்கு நான் அதுதான் சொல்கிறேன். உங்கள் ஜெபம் போதும் உங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கும். எத்தனை தாய்மார்களுடைய முழங்கால்கள். ஒரு அம்மா ஒரு பையனை ஊழியக்காரனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெபம் பண்ணாங்களாம். அவன் மம்மி சாரி, நீங்கள் ரொம்ப ஜெபிக்கிற அம்மா எனக்கு தெரியும், ஆனால் என்னால் ஊழியக்காரனாலாம் ஆக முடியாது. நான் யுத்தத்துக்கு போகிறேன், ஆர்மிக்கு போகிறேன். இல்லைப்பா, நீ வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் எனக்கு சொன்னார். சரிம்மா, நான் ஊழியம் செய்வேன், ஆனால் இப்போ என்னால் போக முடியாது. சரிப்பா, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அம்மா ஒரு வாட்சை வாங்கி அவன் கையில் கட்டி, உண்மையாக நடந்த சம்பவம். இதில் மணி 9ன்னும் போது நான் உனக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன். நைட்டு 9ஆக இருந்தாலும் காலையில் 9ஆக இருந்தாலும் நீ 9ன்னு மணி பார்க்குறேன்னா நீ நினச்சிக்கோ, உங்கள் அம்மா உனக்காக ஜெபிப்பேன். சரி மம்மின்னு அதை வாட்சை வாங்கி கட்டிக்கிட்டான். தூர தேசத்துக்கு போயிட்டான். தவறாம படிப்பறிவு இல்லாத தாய், ஆனால் பையன் ரொம்ப அறிவாளியான பையன், சாமர்த்தியமான பையன். தகப்பன் இல்லாத அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட். அவங்க கரெக்டாக ரெகுலராக 9 மணிக்கு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவனுக்கு அவனோட டியூட்டியெல்லாம் முடிஞ்சு அவனுக்கு லீவ் அன்னைக்கு. அப்போது தூங்கி இப்படி கண்ணை திறந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டான். இப்படி டைமை பார்த்தா மணி 9. அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, இப்போ அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. நினச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரில, பொங்கி அவனுக்குள்ள ஒரு அழுது தன்னால் ஏன் அழறேன்னு அவனுக்கே தெரில. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு சேர்ந்துட்டான். உங்களுக்கு தெரியுமா, டைனமிக் பவர் உங்கள் முழங்காலுக்கு இருக்கு. நான் ஜோம் பண்ணி என்ன நடந்துற போது, நான் இருந்து என்னத்துக்கு? வயசான அம்மாங்களை கேட்குறேன், எத்தனை பேர் நான் சீக்கிரம் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு மனசில் நினச்சிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக ஒத்துக்கோங்க பார்க்கலாம். இயல்பு தான், யாராக இருந்தாலும் ஒரு பலவீனம் வரும்பொழுது, தன்னை யாரும் கவனிக்கலை அப்படின்னும் பொழுது நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை. உங்கள் ஜெபத்தில் அந்த குடும்பம் நிற்கிறது என்பது உண்மை. எத்தனை தாய்மார்கள், அவர்களுடைய கண்ணீர் தான் நம்ம பார்க்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி அவங்க தாயுடைய கண்ணீர் இருந்திருக்கிறது. அதனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதல் ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணோம்னா பிசாசு அந்த பெண்ணு மேல தான் கையை வைப்பான். ஏன்? பிசாசுக்கு பொம்பளை மேல அவ்வளோ ஒரு வைத்தறிச்சல். ஏன் தெரியுமா? ஆவதும் பெண்ணாலே அழிவது எது தெரியுமா? சாத்தானின் ராஜ்யம் அழிவதும் பெண்ணாலே. அப்படி சொல்லுங்க. அப்போ பொம்பளை ஊழியம் செய்யக்கூடாதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஐயோ, பொம்பளை எல்லாம் பிரசங்கமெல்லாம் பண்ணக்கூடாது, பொம்பளை எல்லாம் ஊழியமெல்லாம் செய்யக்கூடாது. யார் சொன்னா? மாம்சமான யாவர் மேலும், என் ஊழியக்கார மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? பெண் ரொம்ப பேசுவாங்க. நான் தான் சொன்னல, ஆண் பேச மாட்டாருன்னு. ஆண் லிமிட்டாக தான் பேசுவார். ஆண்டவரே அப்படி தான் படைச்சு வச்சிருக்காரு. இந்த அம்மா ரொம்ப பேசி ரொம்ப ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுருச்சுன்னா சாத்தானின் ராஜ்யம் அழிஞ்சிரும்ல. அதுதான் பிசாசின் தந்திரம். உங்களை கேட்குறேன், உங்கள் புடவை நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும், 700 ரூபாய் தான், அந்த அண்ணாச்சி கடையில் தான் வாங்கினேன், அதை தள்ளுபடி போட்டாங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்டோமா? என் பெற்ற இன்பம். ஆமாம், அப்படி ஒரு அம்மா சரியான வாழ்க்கை வாழலை. ஏசப்பாவை போய் பார்த்தா, தண்ணி எடுக்க போனான், யாருமே என்னை பார்க்கக்கூடாது, பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் மத்தியான நேரத்தில் அவ்வளோக்கு யாரும் தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க. யார் அது?
கரெக்ட், பயங்கர அட்டென்டிவா இருக்கிறீங்க. கண்ணு திறக்கப்பட்டவனே என்ன பண்ணிட்டா, போய் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்துட்டா. அதுதான் பெண்ணுடைய சுவாபம். ஏவாள் வஞ்சித்தாள் வஞ்சித்தாள்னு எல்லாம் சொல்றாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே அந்த அம்மா வீட்டுக்காரர் கொடுத்தாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்றணும். வேதமே சொல்லுது ஏமாந்துட்டாங்க, விக்டிம். இனி அவங்கள குற்றப்படுத்தி என்ன பண்ண போறோம்? யோபுவோட மனைவியை எல்லாம் பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு திட்டுவாங்க. பெண்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு வந்தா கூட பொறுத்துக்குவீங்க, உங்க வீட்டுக்காருக்கு வந்தா வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போக மாட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணும்போது எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் அவரை விட ஒரு டோன் நான் ஜாஸ்தியா இருந்தேன் அப்போ. இப்போ அவர் தான் நல்லகிறாரு. எல்லாம் உன் மாப்பிள்ளை கருப்புன்னாங்கன்னா எனக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. அது எப்படி கருப்பாக இருந்தால் கருப்புன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி கோபம் வரும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, கருப்புன்னு எல்லாம் சொல்லாது, 2 பேரும் ஒரே கலர் தான். எனக்கு அது அப்படி சொல்றது எனக்கு கோபம் வரும். எங்க வீட்டுக்காரன் அவர் ஒல்லியா இத்தனும் இருப்பாரு, நீங்க கொஞ்சம் அவரை விட உயரமா இருக்கிறீங்களோ, அவர் குள்ளமெல்லாம் இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போயிடுவோம். நம்ம வீட்டுக்காருக்கு ஏதாவதுன்னு தாங்க முடியாது, நான் பொறுத்துக்குவேன். அந்த கேரக்டர் இருக்கு தானே. இந்த சுவாபங்கள் எல்லாமே தெய்வீக சுவாபமாய் நான் காண்கிறேன். ரொம்ப இரக்கம், டக்குன்னு அழுதுறது, ரொம்ப பாசம் வச்சிடுறது, இது எல்லாமே தெய்வீக குணங்கள். இதை எங்கேயுமே விட்டு கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி அந்த முழங்கால், அந்த மனதுருக்கம், குடும்பத்திற்காக பரிந்து பேசுவது, ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறது, இது எல்லாமே தெய்வீக சுவாபம். அப்போ என் பிள்ளைய எப்படியாவது ஆண்டவர் சேவைக்குள்ள நான் கொண்டு வந்துடணும். அதுதான் நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கணும். சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு அம்மா, எல்லா அம்மாங்களுக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க புள்ள தலைவனா இருக்கணும்னு ஆசையா, அசிஸ்டண்டா இருக்கணும்னு ஆசையா? எல்லாருக்கும் தலைவன் தான் ஆசை. எல்லாரும் தலைவனா இருந்தா யாரு தான் அசிஸ்டன்ட் வேலை செய்யறது? முதல்ல சொல்லி கொடுக்கணும், கீழே படி இல்லாம மேலே படி ஏற முடியாது மகன். எனக்கும் அப்படிதான் ஆசை, எல்லா அம்மாங்களுக்கும் அப்படிதான் ஆசை. என் பையன் தலைவன், என் பொண்ணு தலைவி, என் பையன் தான் முதல், என் பொண்ணு தான் முதல், என் பேரப்பிள்ளை தான் முதல். உங்க ஆசையை நான் தப்பு சொல்லவே இல்லை, நானும் மதர் தான், எனக்கும் அப்படிதான் ஆசை. ஆனா நம்ம மனதில் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், கீழ்ப்படி ஏறாம மேல்படி ஏற முடியாது, வழிக்கூட்டு விழுந்துருவான் அவன். சொல்லி கொடுக்கணும். மோசையோட கையை ஊரும் ஆரோனும் தாங்கி பிடிச்சாங்க. நீ தாங்கி பிடி, ஜபத்துல இரு, ஊழியக்காரருக்கு உறுதுணையா இரு, உதவி செய்ய. இந்த கீழ்படியை தாண்டிட்டா கட்டாயம் உனக்கு மேல்படி உண்டு. ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனா சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க. கரங்களை தட்டுறாங்க ஒருத்தவங்க, எல்லாருக்கும் தட்டுங்க, பட்ச கடுத்தும் இல்லை. ஆனா படிப்படியா போட்டோமே, படிப்படியா போட்டோமே, நிச்சயமாக அப்படித்தான் செய்யணும். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா பவுல்னு சொன்னேன் இல்லையா? முதல் நாள் முந்தா நேத்து பவுல் ஒரு பெண்மணியை பெருமைப்படுத்தி பேசுறாருன்னு பெபேயால சொன்னேன். ஏன்? சகோதரியா வர்றாங்க, ஊழியக்காரியா வர்றாங்க, செயின்ட் ஆயிட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட், ஒரு ஜாயண்ட் ஸ்பிரிச்சுவல் growth. அந்த வேவ் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கிறதுனால அவங்கள புகழ்றாரு. அதே மாதிரி ஏசப்பாவுக்கு சீஷர்கள் இருந்தாங்களா? பின்னடியார்கள், சீஷர்கள், நம்ம பாஷையில் சீடர்கள் சொல்லலாம், ஃபாலோவர்ஸ் சொல்லுவோம், ஃபேன் ஃபாலோவர்ஸ் சொல்லுவோம், எந்த பாஷையில் வேணால் சொல்லிக்கலாம். அப்படியா? யாரை ஃபாலோ பண்ணுறோமோ ஒருத்தர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டாலாக வைக்கிறது தப்பு கிடையாது. இயேசுவுக்கு அந்த மாதிரி சீடர்கள் இருந்த மாதிரி பவுலுக்கும் சீஷர்கள் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. தீமோத்தேயு, ஒனேசிமு, அலெக்சாந்தர், இமனேயு, பெரிய லிஸ்ட்டு இது போயிட்டே இருக்குமா. அவங்க எல்லாருமே இவர் கூட இருந்து ஊழியம் செஞ்சாங்க. இவங்க எல்லாரை விட ஒரே ஒருத்தரை மட்டும் பவுல் இந்த பெபேயால வாழ்த்தின மாதிரி ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்றார். அவர் யாருன்னு சட்டுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் நம்ம வேதத்தை பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிற நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? நானும் உங்கள் செய்திகளை அறிந்து தீமோத்தேயுவை நான்
அனுப்பலான் இருக்கிறேன், அதெல்லாம் ஓகே. அடுத்து ஏன்னு ஒரு காரணம் சொல்கிறார். படிக்கிறவங்கள தவிர மற்றவங்களாம் என்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், படிக்கிறவங்க மட்டும் படிக்கட்டும், நான் உங்களை தீமோத்தேயுவை அனுப்பலை. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. என்ன காரணம்? உங்கள் காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதற்கு என்ன மாதிரியே ஒரு வேவ்லென்த் உள்ள ஒருத்தன், அவனை அன்றி வேறொருவனும் இல்லை. என்ன மாதிரி ஒருத்தனை உங்களுக்கு அனுப்பணும்னா அது இவன் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அப்போ ஏதோ ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்கிறாரு தானே. இப்போ உங்களில் ஒரே ஒருத்தவங்களை கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு, இந்த கூட்டத்தில் இவங்க தான்ப்பா என்ன மாதிரி சூப்பராக பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்கள பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி ஆக்ஷன் பண்ணுவோமா? பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்களா தெரில. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பவுல் ரொம்ப பலவீனமானவர், கண்ணு சரியாக தெரியாது. அந்த செதில் விழுந்துச்சு இல்லை, சவுலாக இருந்து பவுலாக வரும்போது கண்ணு சரியாக தெரியாது. இவர் ஊழியமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலேருந்து எப்படி ஊழியம் செய்கிறாரு? லெட்டராக எழுதுறாரு. இவருக்கு கண்ணு தெரியாது, எப்படி எழுதுவார்? நிறைய அசிஸ்டண்ட் வச்சுருப்பார், அப்ரெண்டிஸ்களாக. அவங்கள்ட்ட சொல்ல அவங்க எழுதுவாங்க. எழுதி முடித்த பிறகு இவர் ஒரு சைன் மட்டும் போடுவார். இவர் பெரிய படிப்பாளி, கமாலியல் கிட்ட படித்தவர். ஆனால் கையெழுத்து பார்த்தா படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் போட்ட மாதிரி பெரிய பெரிய எழுத்தாக பெருசாக அசிங்கமாக கையெழுத்து போட்டு வைப்பாராம். அப்படி தான் இருப்பாராம் பவுல். அப்போது லெட்டர்ஸை அடுத்தவங்களை வச்சு தானே எழுதுறாரு. அடுத்தவங்களை வச்சு எழுதிக்கிட்டு இவனுங்கெல்லாம் வெட்டி பயலுக, என்ன மாதிரி சூப்பரானவன் அவன் ஒருத்தன் தான். நம்ம பாஷையில் நான் சொல்கிறேன், சொன்னால் எழுதுறவனுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு போய் எழுத வந்தம் பாருன்னு தோணுமா தோணாதா? அந்த மாதிரி மனுஷன்தான் அவர். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். அவருக்கு பூசி மறைச்சி எல்லாம் பேச தெரியாது. நம்மளுக்கு யாரை தான் பிடிக்கும்? தெரப்பியூட்டிக்கா, அடே சுகர் கோட்டடா, செல்லம் தங்கம், அப்படி பேசினா பிடிக்கும். நீ என்னம்மா இப்படி இருக்கிறன்னா அவங்கள எனக்கு பிடிக்காது. எனக்கு பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்பொழுது ஃபேக்கல்ட்டி மீட்டிங்கில் சொல்கிறாங்க, ஒரு பிள்ளைய நீ திட்டினா ஒரு எதிரியை சம்பாரிச்சிட்டான்னு அர்த்தம். அந்த வருஷம் முழுக்க அந்த பிள்ளை எனக்கு எதிரி. அப்போது இந்த அளவுக்கு நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நீ கோச்சிக்கிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி ஒருத்தன் இவன் மட்டும்தான்னு அந்த தீமோத்தேயுவை ஆண்டவர் ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்ல காரணம் என்னன்னா, இந்த பெபேயாள் மாதிரி இன்னும் ஒரு படி மேலே அவர் நின்னார். அதை நீங்கள் வீட்டில் போய் படுத்துக்கொள்ளுங்கள். கால தாமதமாகறதுனால நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு போகிறேன். இந்த தீமோத்தேயு பவுலுடைய முதல் மிஷினரி ஜேர்னியில் ரட்சிக்கப்பட்டார். ரெண்டாவது மிஷினரி ஜேர்னி ஒரு 2 வருஷத்தில் ஊழியக்காரன் ஆயிட்டார். அடுத்த படி சபைகளுக்கெல்லாம் தலைவனா பிஷப் ஆயிட்டார். வளர்ச்சியை பார்த்தீங்களா? சொல்லி கொடுத்த குரு என்னமோ அப்படியே தான் இருக்கிறாரு. ஜெயிலில் போய் உட்காந்து நிருபம் எழுதிட்டு தான் இருக்கிறாரு. இவனது வளர்ச்சியின் வேகம் கணக்கிட முடியாத வேகம். ரட்சிக்கப்படுறாரு. அவர் ஏற்கனவே யூத பரம்பரையில் வந்தவர் தான். எல்லாம் உள்ளே இருக்கு, ஆனால் எதுவுமே ஆக்டிவேட் ஆகலை. நமக்கும் அப்படி தானே. பைபிள் தெரியும், ஆண்டவர் தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாமே தெரியும். நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு புதுசாக இருக்கா? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் ஏதேதோ ஒரு சில இடங்களில் சுவிட்ச் ஆன் ஆகாமல் இருக்குது. அதை ஆண்டவர் ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணாதான் அடுத்த வளர்ச்சிக்கு நான் போக முடியும். நான் சொன்ன சகோதரியாக வந்து எப்போ ஊழியக்காரியாக மாறுறது? ரட்சிக்கப்பட்ட தீமோத்தேயு இவருக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சுன்னா, உன் பாட்டி லோவிசாக்குள்ளேருந்து உங்கள் அம்மா ஐனிக்கையாக்குள்ளே வந்துச்சு, உங்கள் அம்மா ஐனிக்கையாக்குள்ளேருந்து உனக்குள்ள ஒரு தாய் 2 பரம்பரையை பார்ப்பான்னு சொன்னல. உங்கள் ஜெபம் 2 ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும் தெரியுமா? உங்கள் முழங்காலும் உங்கள் அபிஷேகமும் தலைமுறைகளை தாண்டும். நம்புறீங்களா? அப்போ எவ்வளோ ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்ச பாட்டி தான் அப்படி ஒரு பிள்ளைய பெற்றா. அப்படி பெற்ற அம்மாவுக்கு பிறந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. இந்த வேகம் எப்படின்னா, ரட்சிக்கப்பட்டாரு, அடுத்த அசிஸ்டன்ட் ஊழியக்காரராக போயிட்டார் பவுல் கூட. பவுல் கூட போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் நிறைய வசனம் தேர்ந்துட்டார், பிஷப் ஆயிட்டார். எஃபீசஸ், த ஹோல் மேசிடோனியாக்கே தலைமை நகரம் அந்த எஃபீசஸ். அப்போ ஹெட் ஆஃபீஸ், பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் பாஸ்டர். இந்த வளர்ச்சிக்கு மேலே
ரொம்ப 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 என்னை கவர்ந்த ஒரு சுவாபம் தீமோத்தேயு கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? நல்ல குடும்பம், வசதி படைத்த குடும்பம், நல்லா வளர்ந்தாரு. ஜெயிலில் பவுல் இருக்கும்பொழுது பவுலுக்கு டீ வாங்கி போய் கொடுப்பாரு, சாப்பாடு வாங்கி போய் கொடுப்பாரு, சட்டை வாங்கி போய் கொடுப்பாரு, கூட இருந்து லெட்டர் எழுதுவார், அசிஸ்டண்ட் வேலையெல்லாம் பார்த்தாரு. நம்ம பாஷையில் சொன்னால் கார் தொடச்சி இருப்பார், கார் ஓட்டி இருப்பார், பை தூக்கி இருப்பார், எல்லாம் பண்ணார். இதுக்கப்புறம் இவர் சாதாரண பாஸ்டர் இல்லை, பவுல் மாதிரி அப்போஸ்தலன் இல்லை, தலைவனுக்கெல்லாம் தலைவன், பெரிய பிஷப். ஒரு கிரீடம் வச்சுருப்பாங்களா பிஷப்னு? ஒரு வேளை இருந்திருக்கலாம். அந்த எபிஸ்கோப்பல் மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களா, கிளர்ஜி எல்லாம் போட்டு, அதுக்குரிய ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பாரா, காலர் வச்சு போட்டிருப்பாரா? அவருக்குன்னு அரசாங்கம் மாதிரி ஒரு சைரன் வச்ச வண்டி கொடுத்துருப்பாங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, நவ் ஹி ஹேட் சச் அ பொசிஷன். இப்போ அவருக்கு ஒரு பொசிஷன் வந்துருச்சு, பார்க்குறவங்களாம் சல்யூட், அவருக்கு தனி ஆஃபீஸ். இப்போ நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன்னு வைங்களேன். என்னை உருவாக்கின ஒரு தாத்தா பாஸ்டர் ஜெயிலில் உட்காந்து லெட்டர் எழுதினேக்கிறார். அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஹலோ தீமோத்தேயு. எஸ் பாஸ்டர், சொல்லுங்க. நீ இப்போ பிஷப்பா? ஆமாம். சரி சரி, திருப்பியும் நீ கொஞ்சம் என் கூட இந்த ஜெயிலில் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு இறேன். பவுல் அப்படி கூப்பிடுறாரு. நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஐ எம் சாரி பாஸ்டர், நான் அப்போ இருந்த நிலைமையே வேற, இப்போ எனக்கு பொசிஷன் இருக்குது, நிறைய மினிஸ்ட்ரி இருக்குது, ஐ எம் அ பிஸி பாஸ்டர்ஸ் யூ நோ. நான் உங்களுக்கு இன்னும் 2 பேரை அனுப்புகிறேன், என்னை விட அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. சொல்லியிருப்போமா மாட்டோமா? அவ்வளோ பெரிய பதவி, அவருக்கு கிடைக்காத பதவி, எல்லாவற்றையும் உதறி விட்டு ஒனேசிமுன்னு ஒருத்தனை அந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணிட்டு திருப்பியும் இறங்கி போய் பவுலுக்கு ஊழியம் செய்தவர் தீமோத்தேயு. நமக்கு வருமா அந்த சுவாபம்? இன்னைக்கு சந்தோஷமாக கை தட்டுறோம், ரொம்ப அதை ரசிக்கிறோம். கீழே இருந்து மேலே போக முடியும், ஆனால் மேலேருந்து கீழே வளர்றது ரொம்ப கஷ்டம். சைக்கிளில் போயிட்டு பைக்கில் போவோம், பைக்கில் போயிட்டு காரில் போவோம், காரில் போயிட்டு திரும்ப சைக்கிள் ஓட்ட சொன்னால் கை வலிக்கும், வெயில் எரியும். கீழேருந்து மேலே போகும்போது ஜாலியாக இருக்கும், என்னை பார் என் நடையை பார் அப்படின்னு. மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது நோகும். பொசிஷன், படிப்பு, கௌரவம், சொத்து, இது எல்லாம் பவுலடியார் தூக்கி எறிந்த குப்பை. அவரை ஃபாலோ பண்ணுற தீமோத்தேயு அந்த பதவியை கூட தூக்கி வீச தயங்கவே இல்லை. எதற்காக தெரியுமா? தன்னை வளர்த்த ஒரு ஊழியக்காரனுக்காக. உன் ஊழியக்காரனை நீ தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு பாருன்னு என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா, சொல்லி கொடுத்தேன்னா என் பிள்ளைக்கு எதிர்காலம். நீங்கள் எப்படின்னு தெரில, நான் நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன். அவங்க போகிற சபை பாதகரை பற்றி வீட்லேயே அவர் இப்போ தான் 4 பாட்டு பாடுவார், ஆமாம் ஆமாம் நமக்கே பிரசங்கம் பண்ணுவார். உங்களை எனக்கு ஃபேமிலி மாதிரி தோன்றதுனால நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் எங்கேயுமே இப்படியெல்லாம் பேசுனதே இல்லை. எனக்கு ஆனால் அது வேதனையாக இருக்கும். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அந்த ஊழியக்காரன் கையில் நம்ம எப்படி போய் கொடுக்க முடியும்? அந்த பிள்ளை எப்படி மதிப்பான்? அம்மாமாருக்கு சொல்கிறேன், நீங்கள் போடாத அஸ்திபாரத்தில் எவ்வளவு பெரிய தேவதூதனை கட்ட முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போடாத அஸ்திபாரத்தில் எவ்வளவு பெரிய தேவதூதன் வந்தாலும் கட்ட முடியாது. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பற்றி எவ்வளோ சொல்லி ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சுருந்தாதான் அவங்க ஏதாவது வழி விலகிறாங்கன்னும் பொழுது ஏதாவது ஊழியக்காரங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியும். எந்த ஊழியக்காரனை பற்றியும் பிள்ளைங்க முன்னாடி குறை பேசாதீங்க. யாரை பற்றியும் பேசுகிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. அவங்க தப்பு பண்ணால் அவங்களாச்சும் ஆண்டவராச்சு. அப்படிப்பட்டது மனிதர்களை என்கரேஜும் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் தலைவனை பிடிக்கல, அவர் இடத்துல தவறு இருக்குதுன்னா அவரை விட்டு தாராளமாக நீங்கள் விலகி கொள்ளுங்கள். ஆனால் வீடு வீடாக ஏறி குறை பேசவே கூடாது. என் பிள்ளை முன்னாடி நான் பேசக்கூடாது. அவன் அப்புறம் யாரை தான் மதிப்பான்? யாருக்கிட்ட தான் பிரச்சனைன்னா அவள் போவா? என் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை தான் நான் விதைக்கணும். நன்மையானதை நான் கொட்டிக்கிட்டே இருந்தால் போதும், குறை தானாக வெளியே போயிடும். ஆமாவா? நன்மதை எவ்வளோ ஆண்டவரை பற்றி சொல்ல முடியுமோ, ஊழியத்தை பற்றி சொல்ல முடியுமோ, பரலோகத்தை பற்றி சொல்ல முடியுமோ சொல்லுங்கள்.
முழங்காலில் நில்லுங்கள். அடுத்து வருகிற சந்ததியை வருக தாமதிக்குமானால் அது தேவனுடைய சந்ததி ஆக வேண்டியது நமது கையில் கொடுக்கப்பட்ட கடமை. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. நான் ஏன் வாழணும்? நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் இருந்து என்ன பண்ண போறேன்? என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே. இந்த மாதிரி வார்த்தைகளை தாய்மார் தயவு செய்து பேசக்கூடாது. நீங்க உயிரோட இருந்து யாருக்கு பிரயோஜனம் தெரியுமா? ஆண்டவருக்கு மட்டும்தான். நான் செத்து போறேன்னு வைங்களேன். இப்போ என் வீட்டுக்காரர் கவலைப்படுவார், என் பிள்ளைங்க கவலைப்படுவாங்க, என் சர்ச்சில் இருக்கிற 1000 பேர் அழுவாங்க. ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? ஆனால் ஆண்டவர் தான் என்னை உயிரோட வச்சிருக்கிறார். அவருக்கு என் உயிர் வேணும், எனக்கு வேணான்னு சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த மாதிரி வார்த்தை இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் வாழணும் வேணாம் ஆண்டவரே, நான் போகணும்ப்பா, என்னை எடுத்துக்கங்க, பரலோகத்துக்கு வரேன். நான் எதுக்கு? யாருக்காகவும் வாழ வேணாம், ஆண்டவருக்காக. ஏன் தெரியுமா? நீங்கள் பண்ணுற ஒரு சோத்திரத்துக்கு கூட உயிர் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முழங்காலுக்கும் பவர் இருக்குது. அதனால யாரும் அப்படி சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட நெகட்டிவான எண்ணங்களை கொடுத்து உங்களை பலவீனமாக்கி ஜெபிக்க விடாம தடுக்கணுன்ற சாத்தானுடைய தந்திரத்துக்கு உங்களை தாரை வார்த்து கொடுக்காதிருங்கள். ஓகே, இப்ப எல்லாம் முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்து நிக்கலாமா? கோதுமை மணி போல் மடில் வீடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடில் வீடுவே உமக்காய் தினமும் கொடுப்பே. அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து என் இருதயம் உமவோடு ஒப்புரவாகட்டும். என் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடு.